நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விவரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு மற்றும் கேது பரிகார ஸ்தலங்களில் நம்ம பல பேர் இன்னைக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த முறையில் நம்ம தேடி போய் பரிகாரம் பண்ணுறது உண்மையா பொய்யா, அந்த பரிகாரம் பண்ணப்பட்ட பிராயச்சித்தம் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா, அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுப்படியான கருத்துக்களை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல அன்பர்கள் நிறைய பேருடைய பிரச்சனை இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை. இந்த திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல அவங்களுக்கு திருமணம் ஆகிறது அப்படின்றதே நிறைய பிரச்சனைகளோட, தடைகளோட கஷ்டப்பட்டு ஒரு அனுபவிக்க வேண்டிய வயதில் இல்லாமல் அந்த வயதெல்லாம் தாண்டி, உதாரணமாக ஒரு 25 27 வயசு அப்படி தான் சில பேருக்கு திருமணம் ஆகிருக்குது. சில பேருக்கு 35 45 ஆகியும் திருமணமே ஆகலை. சில பெண்கள் முதிர்கன்னியாக இன்று வரையும் வாழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலை என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் மாறி போயிட்டாலும் இன்றைக்கும் திருமணம் அப்படின்றது சில பேருக்கு எட்டாத கனியாக தான் இருக்கிறது. குழந்தை பேரு என்பதும் எட்டாத கனியாக தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர்கள் உடனே நம்ம தேடக்கூடியது என்னென்னா, ஜாதகர்களையும் ஜோசியம் சொல்பவர்களையும். நாடி ஜோசியமாகட்டும், ஜாதகமாகட்டும், நம்ம தேடி போய் நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வை நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அப்படி தேடும்பொழுது அவங்க என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் இந்த திருமண தடைன்னு போயிட்டாலே சர்வசாந்தி செய்ய வேண்டும், கால சர்பதோஷம் இருக்கிறது, சர்பசாபம் இருக்கிறது, இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே போங்க, காளகஸ்திக்கு போங்க, கும்பகோணத்துக்கு போங்க, திருநாகேஸ்வரத்துக்கு போங்க அப்படின்னு பொதுவாக ஒரு ஜாதகர்கள் நம்ம ஒரு பரிகாரம் எழுதி கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஜோசியர் சொல்லிட்டாரு, கல்யாணம் ஆகணுமே, பிள்ளை இப்படி இருக்குது, நம்ம செய்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளையும் ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு 5000 10,000 பணத்தையும் எடுத்துக்கிட்டு நேரடியாக அந்த ஸ்தலங்களுக்கு போயிடுறோம். போனவுடனே அங்கே என்ன செய்கிறாங்க, ஒரு 100 பேர் 150 பேரில் லைனில் உட்கார வச்சுடுறாங்க. மைக்கை பிடிச்சிக்கிறாங்க, இந்த பரிகாரத்தை இப்படி செய்யுங்க, பூவை போடுங்க, பொட்டை வைங்க, விளக்கேற்றுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, எடுத்துக்கோங்க, கோவில் உண்டியில் போட்டுருங்க, உங்கள் பரிகாரம் தீர்ந்து போச்சு. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது ஒரு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அப்போது இந்த பரிகாரம் எப்படி நிச்சயமாக உங்களுக்கு செல்லுபடி ஆகும், இது ஒரு வகை. இது கமர்ஷியலாகவே மாறிடுச்சு. இன்றைக்கி காளகஸ்தி போன்ற ஸ்தலங்களில் கமர்ஷியலாகவே மாறிடுச்சு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் போயிருக்குது. என்னென்னா, நம்ம அமெரிக்காவில் இருப்போம், லண்டனில் இருப்போம், ஹைதராபாத்தில் இருப்போம், ஏதோ ஒரு இடத்துல இருப்போம். அங்கே இருந்து ஜாதகத்தாருக்கு பணத்தை கட்டி நீங்கள் போய் பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஏவி அனுப்பிச்சி விட்றோம். ரொம்ப முக்கியமாக, எவன் கொலை செய்கிறானோ அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும், எவன் தவறு செய்கிறானோ அவன் தான் பிராயச்சித்தம் தேடணும். இந்த பிராயச்சித்தம் தேடுவதற்கு வழிகாட்டியாக ஒருவர் இருக்கலாமே தவிர, அந்த வழிகாட்டியே அந்த பிராயச்சித்தம் செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம், இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா, பரிகாரம் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி வீடியோ பார்த்து கையெழுத்து கும்பிட்டுக்கிறோம். அரை மணி நேரம் ஒதுக்கி வீடியோ மூலிமா அந்த பரிகாரம் கையெழுத்து கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இவன் நிவர்த்தி ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. எவன் தவறு செய்தானோ, ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒரு பாம்பை அடித்து கொண்டுட்டு, பாம்பை புத்த இடிச்சுட்டு, ஏதாவது ஒரு விலங்குக்கோ ஒரு உயிரினத்துக்கோ கஷ்டத்தை ஏற்படுத்தினது விளைவாகத்தான் அந்த சாபம் என்பது நம்மளுக்கு கிடைக்கப்பெற்று, அந்த சாபத்தை நிவர்த்தி செய்வதற்கு தான் இப்போ நம்ம பரிகாரம் செய்யணும். அப்போ சாபம் எவன் பெற்றானோ, எவன் தவறு செய்தானோ அவன் தான் அந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரம் பண்ணால் சரியாயிடும் சொல்கிறவங்களே போய் பரிகாரம் பண்ணிவிட்டு உனக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னால் அது நம்ப முடியாது. நிறைய பேருடைய கேள்வி இன்னைக்கு, நான் காளகஸ்தி போயிட்டேன், திருநாகேஸ்வரம் போயிட்டேன், பண்ணாத பரிகாரம் இல்லை, செய்யாத வேலை இல்லை, நேரடியாகவும் செஞ்சு பார்த்துட்டேன், ஆள் வச்சும் செஞ்சு பார்த்துட்டேன், சாமிக்கெல்லாம் குறையில்லாத பண்ணி பார்த்துட்டேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை. என்ன காரணம்? பரிகாரம் சரியாக செய்யாத காரணம். கமர்ஷியலாக, உதாரணமாக நிறைய பேர் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதனால் பிரச்சனைகள் வந்தாலும் கூட வரட்டும். வேத விற்பனர்கள், அதாவது ஹோமம் செய்து விற்க வேண்டிய அந்தணர்கள், ஒரு வேதிகர்கள், ஒரு ஹோமம் பண்ணணுன்னா அந்த ஹோமத்தை முறையாக இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில், பல வேதங்களில், பல சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. வீடு பால் காய்ச்சணுமா, ஒரு ஐயரை கூட்டுமா, 4 கல்லை வச்சோமா, அவர் வந்துமா, அவர் வாங்கின 5000 ரூபாய்க்கு
கடன்னு ஒரு மந்திரத்தை ஓதி ஒரு கணபதி ஹோமத்தை போட்டு 1/2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணி கையில் ஒரு தேங்காய் உடைச்சி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நம்மளும் கணபதி ஹோமம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியோடு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஏதோ கடவுள் வழிபாடு பண்ணுறோம். ஆனால் வீட்டில் செய்யக்கூடாத, பொதுவாக வீட்டில் ஹோமமே பண்ணக்கூடாது. மாட்டுக்கொட்டாயில் தான் பண்ணணும். வீடுன்னு ஒன்று இருந்தால் மாட்டுக்கொட்டாயில் தான் ஹோமம் பண்ணணும். இதுதான் நியதி. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எங்கே வேணாலும் ஹோமம் பண்ணலான்ற நிலமை வந்துடுச்சு. 10வது மாடியில் போய் ஹோமம் பண்ணா பண்ணலாம். ரோட்டில் சின்ன கடை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஹோமம் பண்ணால் பண்ண வேண்டியது தான். எல்லாம் நம்மளுடைய காலத்துக்கு தகுந்தது போல் நம்ம பரிகாரத்தை சுருக்கி கொண்டோம், மாற்றி கொண்டோம். அவர் ஒரு 10,000 சொல்லுவார், நம்ம ஒரு 8,000 சொல்லுவோம். 2 பேரும் காம்ப்ரமைஸ் 5,000 ரூபாய்க்கு ஒரு பரிகாரத்தை முடிச்சு வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சில பிரச்சனைகளால் பரிகாரம் என்பது பலன் தராமல் சென்று விடுகிறது. நிறைய விஷயங்களை பார்த்து பரிகாரம் பண்ணணும். எல்லாருக்கும் சர்வதோஷம் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாபக்கேடுகள் கிடையாது. ஆனால் நான் சொல்லுவேன் இல்லையா, பெண்கள் எல்லாம் பெண்கள் தான், ஆண்கள் எல்லாம் ஆண்கள் தான். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க இல்லை. ஒருத்தர் கருப்பா, ஒருத்தர் சிவப்பா, ஒருத்தர் நெட்டையா, ஒருத்தர் குட்டையா இருக்கிறது போல பொதுவாக சர்வதோஷங்கள் சொல்லிட்டாலும் அது இருக்கிற நிலை, வீட்டினுடைய அமைப்பையும் பொறுத்து, இடத்துடைய அமைப்பை பொறுத்து, அதோடைய வலுவான காரணங்கள் பொறுத்து, கிரக சஞ்சாச்சாரங்களை பொறுத்து அதோடைய பலாபலன்கள் அமையும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த மாதிரி விஷயங்கள். அப்போல்லாம் ரொம்ப அரிது. நாகதோஷம் இருக்குதுன்னு சொன்னால் பயப்படுவாங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசில். பெரியவங்க இன்னும் கேட்டு பாருங்களேன். நாகதோஷம் ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த உடம்புல அந்த அடையாளம் இருக்குமா. அதாவது வலது தொடையில் பாம்புடைய தலை அடையாளம் மச்சம் இருக்குமா. அது அப்படியே தொப்புல சுற்றிக்கிட்டு இடது தொடையில் போய் வால் இருக்குமா. இப்படி தான் நாகதோஷம் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ரொம்ப ஜாதகம்லாம் எழுத மாட்டாங்க. ஜாதகம் எழுதணும்னா ஒரு குழந்தைக்கு 5 வயசுக்கு மேலே எழுதுங்க. நட்சத்திரத்தை பார்த்துட்டு மட்டும் பேர் வைங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த டைமில் தான் நான் கட் பண்ணி குழந்தை வெளியே எடுப்பேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதுதான் தலைவிதியாகவே இருக்கும். நம்ம நினச்சிப்போம் நல்ல நேரத்தில் எடுக்கிறதா, கிடையவே கிடையாது. அந்த குழந்தைக்கு அதுதான் தலைவிதியாகவே இருக்கும். அதனால் ஜாதகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்புங்க. மூடத்தனமாக, முட்டாள்தனமாக தயவு செய்து நம்பாதீங்க. பரிகாரம் என்பதை பிராயச்சித்தமாக, பண்ணிய தவறுக்கு பரிகாரமாக செய்யுங்க. பலனை எதிர்பார்த்து ஏதோ கடமைக்காக ஒரு விஷயத்தை செய்தீங்கன்னா பரிகாரம் என்பது உங்களுக்கு மேலே மேலே பாவத்தை சேர்க்குமே கண்டி பிராயச்சித்தமாக அது ஒரு நாளும் இருக்காது. தயவு செய்து நான் சொன்ன சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு கமர்ஷியலாக பண்ணுறதை தவிர்த்துட்டு உங்களால் எப்படி முடியுமோ அப்படி செய்யுங்க. நிறைய பேர் ஜாதகத்தார்கள் நிறைய பொய்கள் பொருட்கள் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அதில் ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு லாபமாக இருக்கிற மாதிரி. தயவு செய்து சொல்கிறேன், ஒரு திருமண பெண்ணுக்கு, திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு தாலி எடுத்து கொடுக்க உதவி செய்கிறது ஒரு பரிகாரம் தான். ஒரு பெண்ணுடைய பெண்ணுடைய திருமணத்துக்கு உதவி செய்கிறதுன்றது ஒரு பரிகாரம் தான். கல்வி அறிவு, அதாவது படிக்க வசதி இல்லாத ஒரு மாணவனுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறது பரிகாரம்தான். இல்லாத ஒருவருக்கு உணவு கொடுப்பதும் பரிகாரம்தான். பசுக்களை பராமரிப்பதும் பரிகாரம்தான். பாழடைந்த ஆலயங்களை புனரமைப்பதும் பரிகாரம்தான். வயதானவர்களுக்கு உதவுவதும் பரிகாரம்தான். இந்த மாதிரி செய்யுங்க. பணத்தை கரியாக்கி நீங்களும் உங்களை அழிச்சுக்கிட்டு பணத்தையும் கரியாக்கிட்டு பலனும் இல்லாமல் சென்று விடுறதுக்கு பதிலாக தயவு செய்து கொஞ்சம் தர்ம காரியங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நம்ம பண்ண பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும், நம்மளுக்கு பலனும் கிடைக்கும். தயவு செய்து நின்று நிதானமாக யோசித்து பரிகாரம் என்பதை கையாளுங்கள். இந்த பதிவில் நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக கருத்துக்களை தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நமः.